வணக்கம் மக்களே, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவல், என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தகவல், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் பல் தேய்க்க போகிறேன். ப்ரெஷ்ஷை வச்சு என்னடா அவன் ப்ரெஷ்ஷை எப்படி வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா? அந்த டாப்பிக்கே அதான் பார்த்துக்குங்க. அதாவது கொல்கத்தாவில் ஒரு லேடி, அவங்க லேடி வயிறு வலி நெஞ்சு வலின்ட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. போன உடனே என்ன செய்யுமா, டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க. இந்த ஐஜிஏ எண்டோஸ்கோப்பி என்னமோ சொல்லுவாங்களே, அதை எடுத்து பார்த்துருக்காங்க. பார்த்தா அதில் என்ன தெரிஞ்சுக்கு, வயிற்றுக்குள்ளே இந்த டூத் ப்ரெஷ் இருக்கும், இவ்வளோ பெரிய ப்ரெஷ். நான் அந்த செய்தியை படித்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வந்துச்சு. அப்படி சிரித்தேன். இந்த ப்ரெஸ் எப்படிங்க வாய் உள்ளே போகணும்? நான் செய்தித்தாளில் படித்த ப்ரெஸ். நானே பாருங்களேன், இதுக்கு மேலே உள்ளே போக முடியும். அந்த லேடி எப்படி தான் அந்த ப்ரெஸ்ஸை உள்ளே முழுங்கலாங்கன்னே எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் இந்த எண்டோகோபி அது 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 மூலமாக ஒரு நூல் கட்டி வயிற்றுள்ள ஃப்ரெஷ்ஷாக எடுஞ்சாங்க. அப்படியே மெதுவாக எடுத்துட்டாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன தெரியுமா, அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, இந்த ஃப்ரெஷ் எப்படி உங்கள் வாய் உள்ள போச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லாமல் மலிப்பு இருக்காங்களாம். என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல. சொல்லலாம், இல்லை இப்படி தேய்ச்சேன் அப்படி போயிட்டு, இல்லை இப்படி தேய்ச்சேன் இப்படி போயிட்டு அப்படிங்களாம். இல்லைன்னா எப்படி தேய்ச்சிட்டு இருக்கோம், யாராவது இடிச்சிட்டாங்க அப்படி உள்ளே போயிட்டு அப்படிங்களாம். அவங்க அதுக்கு பதில் சொல்லாமல் மலிப்பிட்டாங்களாம் மக்களே, அந்த லேடி. என்ன அதனால் மக்கள் நண்பர்களே கவனமாக இருங்க. என்ன ஆமாம், அதான் பல்லு தேய்க்கும் போது கவனமாக இருங்க. ப்ரெஸ்ஸு உள்ளே போயிடாமல் ரொம்ப உஷாராக இருங்க. குழந்தைகள்கிட்டையும் சொல்லி வச்சுருங்க, ஓகேங்களா? அதனால் நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன், இந்த பல்பொடி என்கிட்ட வந்துட்டேன். நான் இனிமேல் இந்த பல்பொடி தாங்க இங்கே பாருங்க, ரோஸ் கலர் பல்பொடி இந்த இருக்கா. நான் வழக்கமாக எப்போதும் நான் அதை வச்சு எப்போது எல்லாம் தேய்ப்பேன். ஆனால் இந்த இதை வச்சு தேய்ச்சோன்னு வைங்களேன், பல் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வச்சு தேய்ச்சிட்டு லைட்டாக என்ன தெரியுமா, டூத் ப்ரஷ் இந்த வச்சுருக்கோம்ல, இந்த ப்ரெஷ்ஷை முழுசாக காட்டக்கூடாது. காட்டணும்னு வைங்களேன், யூடியூப் கம்பெனிக்காரன் நமக்கு ஆப் வச்சுருவான். அதனால் அந்த டூத் மூடி மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? எதுவும் வந்தாலும் அந்த கம்பெனிக்கு உள்ள ஐட்டங்கள் எதுவுமே முழுசாக காட்டிடாதீங்க. இதை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கு ரெண்டு வச்சுக்கோங்க. லைட்டாக ப்ரெஷ்ஷில் இந்த டூத் பேஸ்ட்டை வச்சுட்டு மறுபடியும் தேய்ச்சிட்டு வாய் குளிச்சிடும். நீங்கள் எப்படி பல் தேய்ப்பீங்க? மக்களே, எதுனாலும் பரவாயில்ல, டூத் ப்ரெஷ்ஷு கவனம். ஏன்னா நான் அப்படியே படித்தேன், புதுசாக இருந்துருங்க, சரிங்களா? மக்களை இன்னொரு நிமிஷம், இந்த ரோஜா பல்பொடி பார்த்தீங்களா? வெயிட் நான் சின்ன வயசில் என்ன தான் செய்வேன், இந்த பல்பொடியை உதடு இருக்குது பார்த்தீங்களா, ரோஸ் கலர் உதட்டில் தேய்ச்சுனாங்களா, உதடு சிவப்பாக இருக்கும். இப்போ அப்படி தேய்க்கிறது கிடையாது. இப்போ நம்ம உதடு கருப்பு தான். ஒருவேளை உங்களுக்கு உதடு இயற்கை முறையில் லிப்டிக் போடாமல் உதடு நல்லா சிகப்பாக வரணும்னா இந்த ரோஸ் கலர் பல்பொடி வாங்கி, பல்பொடி தான், லிப்டிக் போடான்னு தேவையில்லை. அப்படியே பல்லை தேய்ச்சிட்டு அப்படியே உதட்டிலே 4 இழுப்பு எடுத்திங்கன்னு வைங்களேன், பார்த்தீங்களா, நல்ல ஃப்ரெஷ் ஆகிரும். நல்ல டிப்ஸ் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சின்னு வைங்களேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். குட் மார்னிங்.